என்னம்மா ஒரு வெயிட்டு இந்த விறகு தூக்கிட்டு போய் ஒரு வேலைக்கும் கட்டுப்படியாக மாட்டேங்குது. சரி வீட்டுக்கு போகலாம், என்ன பண்ணுறது? ஏ சித்து, ரித்து, ஏ சித்து. ஏம்மா என்ன பண்ணுறீங்க உள்ளார? தூக்கம் வருதுமா, நான் தூங்கிட்டு இருக்கேன்மா. இந்த பக்கம் ரோடு போடுறாங்க போல இருக்கு, அதான் அப்படி படக்கம் படக்கம் சவுண்டு கேட்குது. எங்க அவங்க நிறுத்தி காணோம்? ஏ சித்து. அம்மா நாங்கள் தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கோம்மா. தண்ணியில் விளையாண்டு இருக்கீங்களா? இங்கே வாங்க. அடிக்கிறாங்களா? வா. எதுக்குமா கூப்பிட்டீங்க? நாங்கள் ஜாலியாக தண்ணி விளையாண்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி குடி கொண்டு வாங்க போங்க. என்னம்மா குடிச்சிருமா? பக்கத்து வீட்டு அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பக்கத்து வீட்டு அக்கா போய் கூப்பிட்டு வரலாம். இந்த விரவு சரி போவோம். பாட்டி பாட்டி, என்ன யாரும் பேசல? சரி தூங்கிட்டு வாங்க, போகலாம் வீட்டுக்கு. இந்த வேணிக்கெல்லாம் கட்டுப்படியாக ஆக மாட்டேங்குது. எவ்வளோ நல்லதாக விரவு தூக்கிட்டு வந்து போடுவோம், நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கே பற்ற மாட்டேங்குதுமா. சரிம்மா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வீட்டில் எந்த சாப்பாடும் இல்லையாம்மா? ஆமா குழந்தைங்களா, வேறு எந்த சாப்பாடும் இல்லை. சரி சரி விடு, அப்பா வரட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? சரிம்மா. அம்மா எனக்கு ஒரு யோசனை இருக்குதுமா. என்ன யோசனை கண்ணா? அம்மா வந்துட்டு நம்ம சந்தைக்கு போயிருந்தோம்ல, அங்கே நிறையா வியாபாரம் எப்படி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமா? ஓ அந்த மாதிரி சொல்கிறியா நீ? அந்த மாதிரினா அதுக்கும் கம்மி, நம்ம நைட்டு ஆனால் வருண மாதிரி இருக்கணும் குழந்தைங்களா. அம்மா நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நம்ம ஏன் பேசாமல் துணி கடை வைக்கக்கூடாது? துணிக்கணிக்காரியா? டே நீ அமைதியாடுறா டே. அம்மா நான் சொல்கிறேன், நம்ம பேசாமல் புக் ஷாப் வைக்கலாமா? இந்த டைம் ஸ்கூல் திறக்கிறாங்கல்ல, அதனால் நம்ம நிறைய புக்கெலாம் போய் வாங்குவாங்க, அதனால் நம்ம புக் ஷாப் வைக்கலாமா? இது ஒரு நல்ல யோசனையாக தாம்மா இருக்குது. சரி அப்பா வந்ததுக்கப்புறம் கேட்டு என்னன்னு நம்ம சொல்லலாம். சரிம்மா, நாங்களாம் தூங்குறோம். சரி ஓகே, தூங்குங்கண்ணா போயிட்டு. சரி வந்துட்டார் போல இருக்கு அவரும். வந்துட்டாரு தான். அம்மா என்னம்மா பண்ணுற? நீங்கள் முதல்ல வண்டியிலேருந்து இறங்கி வாங்க, அப்புறம் பேசலாம். குழந்தைங்களாம் எங்கே போயிட்டாங்க? யாரையுமே காணோம். எல்லாம் உள்ளே தூங்குறாங்க. சரி சரி. இது பாப்பாங்களாம் ஒரு யோசனை கொடுத்துருக்காங்க. என்னால் இந்த விறகு தூக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு எந்த சம்பளமுமே கிடையாது. நீங்களும் ராலி ஓட்ட போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் வரீங்க. அப்போவும் காசு அக்கௌண்ட்லேயும் போட முடியாது நம்மளால். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபோனும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேறு ஏதோ போய் தான் ஆகணும், வேறு ஏதோ வேலைக்கு போய் தான் ஆகணும். சித்து அப்படி என்ன பிளான் சொன்னாங்க சொல்லுங்கள். சித்து பார்த்திங்கன்னா சேலை கடை வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரித்து பார்த்திங்கன்னா என்னது புக் ஷாப் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஐடியா நல்லா இருக்கே, புக் ஷாப் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ சீசன் டைமில் நிறைய பேர் புக்கெலாம் வாங்குவாங்க, அதனால் நம்மளும் ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் புக்கும் அதிக பேர் வாங்கலாங்க. சரி ஓகே வச்சுக்கலாம். 9 மணி. சரி 9 மணி ஆச்சுனால தூங்கலாம், அப்புறம் காலையில் பேசலாம். கடையை பார்க்க வேணா போகலாம். எங்கே இந்த சீமாரு? இன்னைக்கு என்னமோ அப்படி நல்லா இருக்கே, சூப்பராக போட்டிருக்க இன்னைக்கு.
சரி இப்போ நம்ம நேரமாக கடையை பார்க்க போகலாம். ஆமாம்ல மறந்துட்டேன். சரி நீ போய் முகம் கழுவிட்டு வாங்க, பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். சரி. அம்மா சித்து, சித்து ரித்து எல்லாம் எழுந்துறீங்க. அம்மா இன்னைக்கு வந்துட்டு கடை பார்க்க போகலான்னு சொன்னீங்க. ஆமாம் அதுக்கோசம் தான் எல்லாத்தையும் ரெடியாக சொல்கிறேன். வாங்க டெம்போவில் போகலாம். அப்பாவும் ரெடி ஆகிட்டாரு. சரி வாங்க போயிட்டு நான் டெமோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க, நான் போகிறேன். என் ஃப்ரெண்டோட ஒன்று கடை இருக்குது, அந்த பேக்கை போகலாமா? சரி நம்ம அங்கேயே போய் பார்க்கலாங்க. பக்கத்தில் தான். வாங்கண்ணா வாங்கண்ணா. வரேங்கண்ணா, வரேங்க்கா. ஏங்க்கா அண்ணா இல்லைங்க்கா? அண்ணா வேலைக்கு போயிட்டாங்கக்கா. ஓகே ஓகேக்கா. என்ன விஷயம் வந்திருக்கீங்கண்ணா? இல்லை இந்த கடை எனக்கு வேணும் கொஞ்சம். இப்போ தான் கடைக்கு தான் ஆளுங்க யாரோ வாங்குறாங்களோ நினச்சி கேட்டுட்டு இருந்த பக்கத்தில் தான் நீங்களே வந்துட்டிங்களா? அந்த அண்ணா வேறு வேலைக்கு போயிட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். சரிங்கண்ணா நீங்களே வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா போயிட்டு வரோம். ம் பாய். மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.